பன்னிரு ஆழ்வார்களிலே பொய்கையாழ்வார், பூதத்தார், பேயார் என்னும் மூவரை மட்டுமே முதலாழ்வார்கள் எனப்படுவது மரபாகும். தொண்டை நாட்டிலே உள்ள காஞ்சிபுரம் என்னும் கச்சி திருப்பதியில் திருவெக்கா என்னும் திவ்ய தேசத்தின் வடபுறத்தில் பொய்கையில் பூத்த ஒரு கமலப்பூவில் அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பொய்கையாழ்வார். பொய்கையில் தோன்றியதால் இவருக்கு பொய்கையார் என்னும் திருப்பெயர் ஏற்பட்டது. திருமாலின் ஐம்படைகளிலே ஒன்றான பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கின் அம்சமாக அவதரித்தவர் பொய்கையாழ்வார். பொய்கையார் அவதரித்ததற்கு அடுத்த நாளிலே தோன்றியவர் பூதத்தாழ்வார். தொண்டை நாட்டின் கிழக்கு கடற்கரையிலே கடல் மல்லை என்னும் திருப்பதியே இவரது பிறப்பிடமாகும். திருமாலுடைய கௌமோதகி என்னும் கதாயுதத்தின் அம்சமாய் நவமி திதி கூடின அவிட்ட நட்சத்திரத்தில் இவர் அவதரித்தார். நாடெங்கும் சுற்றித்திருந்த ஞானியரை பூதங்கள் என்னும் சொல்லாலே வழங்குவது பண்டைய மரபு. எங்கும் நடமாடி திரிந்த காரணத்தாலேயே இவ்வாழ்வாருக்கு பூதத்தாழ்வார் என்னும் பெயர் ஏற்பட்டது. மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பிறந்ததற்கு அடுத்த நாளிலே தோன்றியவர். இவர் தொண்டை நாட்டு திருப்பதியான மாடமாமயிலை என்று சிறப்பிக்கப்படும் ஊரில் ஒரு கிணற்றில் செவ்வள்ளிப்பூவில் தசமி திதி கூடின சதய நட்சத்திரத்தில் திருமாலின் வாட்படையான நாந்தகத்தின் அம்சமாய் அவதரித்தார். மாயவனிடத்து கொண்ட பேரன்பின் காரணமாக இவர் பேய் போல திரிந்த காரணத்தால் பேயாழ்வார் என பெயர் பெற்றார். இவர்கள் மூவரும் பகலில் தங்கிய இடத்தில் இரவில் தங்காமலும் ஒருவரை ஒருவர் அறியாமலும் இவ்வுலகத்தாரோடு சேராமலும் திருமாலின் நினைவாகவே சோறும் நீரும் ஒழித்து தனித்தனியே திவ்ய தேச யாத்திரை செய்து கொண்டிருந்தனர்.